இயேசுக்கு சொல்கிற வார்த்தையில் நீங்கள் வாசிக்க முடியும். மத்தேயு 23:11. உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் பெரியவன் ஒருத்தன் காணப்படுறான் அப்படின்னு சொன்னால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆடுகளுக்கு மேய்ப்பன் என்கிறதான ஒரு ஊழியம் உண்டு. அந்த ஊழியத்தை செய்யும் போது எஜமான் யாரு? சபையினுடைய பிள்ளைகள் கிடையாது, தேவன் எஜமான். அதே நேரத்தில் அந்த மேய்ப்பன் ஆடுகளுக்கு ஊழியனாக செயல்படும் பொழுது அந்த ஆடுகளெல்லாம் அவனுக்கு எஜமானம் ஆயிடுதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, அவனுடைய அந்த பாத்திரத்தினுடைய இன்னொரு பக்கத்தை சொல்லி கொடுக்குறாரு. அவன் சபையினுடைய ஜனங்களுக்கு என்ன பண்ணணும்? ஊழியம் செய்கிறவனாக அவன் காணப்பட வேண்டும். அது அர்த்தம் புரியுதா? இப்போ நான் உங்களுடைய கால்களை கழுவுவதற்கு கடமைப்பட்டு இருக்கிறேன், உங்களுக்கு ஊழியம் செய்கிறதற்கு கடமைப்பட்டு இருக்கிறேன். ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய கால்களை கழுவுகிற கடமை மட்டும்தான் எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, நான் நினச்சாலும் சரி, நான் எப்படி உங்களை பார்த்திங்கன்னா கடிந்து கொண்டு உங்களை திருத்த முடியும்? புரியுதா நான் சொல்கிறது? அப்போ உங்களை கடிந்து கொண்டு தலையில் ஒரு குட்டு குட்டி இது சரியில்லை, இந்த வழி சரியில்லைன்னு திருத்துகிறதான ஒரு காரியமும் காணப்படுது. அதில் அதிகாரம் நிறைந்து இருக்கிறது. அதே நேரத்தில் உங்களுடைய கால்களை கழுவுவது என்று சொல்லும்பொழுது உங்களுக்கு ஊழியம் இறங்கி உங்களுக்கு ஊழியம் செய்கிற ஒரு காரியத்தை குறிக்கிறது. அது உங்களுக்கு புரிய வேண்டும். என்னவென்று சொன்னால், இவர் கால் கழுவுகிற வேலை மட்டும்தான் இவருக்கு கொடுத்துருக்காங்க ஆண்டவர் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் என்னுடைய போதனைகளை அவங்களுடைய தலையிலே குட்டு வைத்து சொல்லிக் கொடுக்குற காரியங்களை ஒருபோதும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டீங்க. என்ன நினைப்பீங்க? இவருடைய ரோல் என்ன? என்னுடைய காலை கழுவுறது தான் இவருடைய ரோலு. இவருடைய ரோல் என்ன அப்படின்னு சொன்னால், வரணும், போதிக்கணும், முடிஞ்சோடனே இந்த கார்பெட்டெல்லாம் ரோல் பண்ணி எடுத்து சுருட்டி வச்சு அதெல்லாம் கொண்டு போய் வெளியில் வைக்கிறதான ரோல் இவருடைய ரோலு அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைப்பீங்க. அப்படி தானே? அப்போ எனக்கு ரெண்டு பக்கம் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய மேய்ப்பனாக ஒரு ரோல் காணப்படுது, அதே நேரத்தில் ஆடுகளாகிய உங்களுக்கு ஊழியம் செய்கிறதான ஒரு ரோல் காணப்படுது. அதில் எனக்கும் கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது, உங்களுக்கும் கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. அப்போ பாத்திரத்தை உணர்ந்தவர்களாக செயல்பட வேண்டும் என்பது முக்கியம்.